அவங்க நம்பரை வாங்க வெளியே போயிடலாம். அது நேற்று முந்தா நேற்று ஸோ நிறைய பேர் டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டீங்க. ஸோ முந்தா நேற்றுதான் தெரில, நிறைய பேர் நேற்று தான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் எடுத்தீங்க. என்ன பண்ணிங்கன்னா ப்ரோ ஜிடிஎஃப்ஐ போடு ப்ரோன்னு சொல்லிட்டு நேற்று பேர் கம்பெனியில் இருக்கிறவரே என்னை பார்த்து துரத்தி விட்டாங்க. வீடியோ போகிறியா இல்லை வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேலை செஞ்சு அப்படியே உடம்பே தேத்திக்கிட்டேன். இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நான் எங்கே போகிறது சாமி. நேற்று ஃபுல்லாக என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டீங்க. டார்ச்சர் பண்ண மேலே டார்ச்சர் மேலே டார்ச்சர். ஸோ நான் இப்போ எதை பற்றி கொண்டு வந்திருக்கேன்னா ஜிடிஎஃப்ஐயை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு விளாட்றதுக்கெலாம் இல்லை, மிஷின்லாம் போட்டு முடிக்கிறதுக்கெலாம் வரல. நான் என்ன பண்ண வந்திருக்கேன்னா இது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதான் ஜிடி கேமு. நிறைய பேர் டார்ச்சர் மேலே கைஸ் இந்த ஒரு சில பேர்லாம் ஜிடிஎஃப்ஐலாம் எப்படி ப்ரோ ஏற்றுறதுன்னு கமாண்டில் கேட்குறீங்க. ஸோ இனிமேல் இந்த ஜிடிஎஃப்ஐயில் எப்படி ஏற்றுறதுக்கு தான் இனிமேல் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் நான் ஜிடிஎஃப்ஐ எப்படி ஏற்றுறதுன்னு நான் வீடியோ கொடுக்கலான் இருக்கேன். இனிமேல் நான் கொடுத்துருவேன், வீடியோலாம் கொடுக்க போகிறேன். இனிமேல் உங்களால் ஜிடிஎஃப்ஐ ப்ளே ஸ்டேஷன் 5ல் விளாட்லாம், நிறைய இடத்துலலாம் விளாட்லான்னு சொல்லிட்டு நான் இனிமேல் கொடுக்க போகிறேன் ஜிடிஎஃப்ஐயை. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எப்படி ஜிடிஎஃப்ஐ ஏற்றுறதுக்காக சின்ன ஒரு கிளிப் வீடியோ கொண்டு வந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நேற்று பேர் கமெண்ட் பண்ணிங்க, அதான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் கால் பண்ணாதீங்க. சரி அதை விடுங்க, மேட்டர் பண்ணலாம். ஜிடிஎஃப்ஐ இது நீ பிசியில் விளாட்றியா இல்லை மொபைல்லையே ஏற்றி விளாண்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் மொபைலில் தான் பிசியில் தான் ஏற்றியே விளாண்டுட்ருக்கேன். மொபைல்லையும் நான் ஏற்றி வச்சுருக்கேன். அது நீங்கள் கமெண்ட் பண்ணதுனால தான் நான் ஏற்றிருக்கேன். அது எப்படி மொபைலில் ஏற்றுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொபைலில் விளாட்றது தான் எனக்கு தெரியல, அதனால பிசியிலே விளாட்லான்னு சொல்லிட்டு பிசியில் வந்திருக்கேன். வேறு வாய்ஸ் என்ன ஆச்சு ப்ரோ கேட்டிங்கன்னா, தொண்டை கட்டியிருக்கேன், உடம்பு சரியில்லை. நேற்று ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக மழையில் நிறைய ஒர்க்கெலாம் பண்ணேன், அதனால் உடம்பு சரியாக போச்சு. நாளைக்கு வீட்டில் இருப்பேன். அப்போ என்னால் நாளைக்கு வேறு என்னோடய ரீசார்ஜ் எல்லாம் முடியுது. அப்போ எப்படியாச்சும் போட்டுடணும், ரீசார்ஜ் எல்லாம் கட்டிடணும். என் ஃபோனுக்கு ரீசார்ஜ் முடியுது. நான் எந்த ஃபோனில் அப்படி வீடியோலாம் கொடுத்துட்ருக்கேன்னா விவோ மொபைல், அந்த மொபைலில் தான் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஜிடிஎஸ் அனலைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். சரி அதை விடுங்க, மேட்டருக்கு வெளியே போயிடலாம். எப்படின்னா ஜிடிஎஃப்ஐ விளாட்ணுன்னா சிக்கி க்ளவுட் கேமிங் எடுத்துக்கணும். அந்த இந்த சிக்கி க்ளவுட் கேமிங்கில் போயிட்டு ஜிடிஏ சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஒரு சிக்கி ஆப்பு. அந்த ஆப்பு புதுசாக இன்னொரு ஆப் விட்டுருக்காங்க கூகுளில். அந்த ஆப்பில் செம்மையாக ஜிடிஎஃப்ஐ விளாட்லாம். அதான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எப்படி ஏற்றி விளாட்ணுன்னா இது ஒரு ஆப்பு, அந்த ஆப்பெல்லாம் தெரில, நான் ஏற்றிக்கிட்டேன். வந்து தொலாவி பார்க்க ஏற்றிக்கிட்டேன் பிசியில். எப்படி தொலாவினா நான் இது ஜிடிஎன் போட்ட ஒரு ஆப் இருந்துச்சு, அந்த ஆப்பில் போட்டு விளாண்டேன். கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி ப்ரோஞ்ச் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் சானடைஸ்லாம் நார்மல் ஜிடிஎஸ் சானடைஸ் அதை நம்ம தினமும் ஓல்டு சேனல்லாம் விளாடுவோம்ல, இந்த ஜிடிஎஃப்னு ஒருத்தர் இருப்பார்ல, தினமும் ஜிடிஎஸ் சானடைஸ்லாம் இந்த பீம்லாம் கேரக்டர் பித்தளைங்க இந்த மாதிரிலாம் போடுவார்ல, அவரெல்லாம் நார்மல் விளாடுவார்ல, அவர் கேமான நார்மல் அந்த கேமோட கிராபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாடி அந்த கேம்லாம் விளாட்ணுன்னா ஒரு நல்ல மொபைல் வேணும். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதில் தான் போட முடியும். புதுசாக ஐஃபோன்லாம் வந்துருக்காமல் கேள்விப்பட்டேன், அந்த ஃபோனில் தான் போட முடியும். என்னோடய செல்லு வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுங்க. அப்பப்போ ப்ரோ நீ வீடியோ போட்டுருக்க, அப்புறம் ஒரு செல்லு தண்ணிக்குள்ளே வந்துச்சு, அப்புறம் சேனலே எடுக்கிறது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, நான் என் செல்லுலாம் சும்மா ரெடியெல்லாம் பண்ணியாச்சு.
தண்ணிக்குள்ளே வந்தது நான் இது சேனலில் வச்சுருக்கேன். இந்த 2 சேனலும் லோகோலாம் பழைய சேனல் லோகோ போட்டாச்சு. செட்டப்லாம் மெயின் சேனலுக்கு இந்த சேனல் லோகோ கொஞ்சம் மாற்றிட்டேன். வாடி அது போட்டிருப்பேன்ல அதெல்லாம் இது நான் என்னோடய பழைய விவோ மொபைலில் தான் விளாடுவேன். அப்போ தான் பழைய சேனல்லாம் கொடுப்பேன்ல அந்த செல்லு. இன்னொரு செல்லு வச்சுருந்தேன், அது என்னோடய தம்பியோட செல்லு. உனக்கு தம்பியெல்லாம் இருக்கா அப்புறம்னு கேட்டிங்கன்னா இருக்கேன். அவன் விஜய், அவன் பேர் விஜய் மணி. அவன் ஒரு சேனல் வச்சுருந்தான். அந்த சேனலில் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பான். எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஆமாம், ஒரே ஒரு வீடியோ ஒன்லி தான் போட்டிருப்பான். அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பான். ஏன்னா இப்போ அவன் சேனலில் வேற இது க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. எதுக்கு தெரியுமா? வெறும் அவன் வேற அழுகிறான், சேனல் ரெடி பண்ணி போடுறாமாப்பே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அதனால நான் இன்னைக்கு கூடிய விரைவில் நான் சேனலுக்கு பாய் கைஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.